Hi everyone, welcome to day 6 of 100 days Python code challenge. எல்லாரும் yesterday கொடுத்த practice question சால்வ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த question சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு இப்போ அந்த question ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சிட்டேன். நம்ம ஒன்ஸ் வந்துட்டு அந்த question பார்த்துட்டு அடுத்து next today code challengeக்கு போயிடலாம். yesterday கொடுத்த question என்னன்னா reverse a string தான். அதாவது கொடுத்திருக்கிற stringல வந்துட்டு அப்படியே ரிவர்ஸா வந்துட்டு எனக்கு பிரிண்ட் அடிக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த கோட் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரிங்கை வந்து யூசர் கிட்ட இருந்து நான் இன்புட்டா வாங்கிட்டேன். தென் வந்து இப்போ ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கணும்ல, ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. ஸோ ரிவர்ஸ் அப்படின்ட்டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வந்து நான் டிக்ளேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஃபார் லூப்குள்ள தான் யூஸ் பண்றேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப்னு கொடுத்துட்டு லென் ஆஃப் ஸ்ட்ரிங் -1ன்னு ஏன் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து எனக்கு ரிவர்ஸ்ல இருந்து பிரிண்ட் ஆகணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு 0 தானே எனக்கு பிரிண்ட் ஆகணும். இப்போ ஹலோ அப்படின்னா அப்ப 0வோட இண்டெக்ஸ் என்னது 4. அதாவது இப்போ வந்துட்டு ஹலோவுடைய லென் வந்துட்டு என்னதுன்னா HELLO. அப்பனா நம்மளுக்கு வந்து 5 லென் இருக்கும். பட் வந்து நம்ம இண்டெக்ஸ்னு பார்க்கும்போது 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு 4 இண்டெக்ஸ் தான் இருக்கும். பட் லென்த் வந்துட்டு 5 இருக்கும். பட் இண்டெக்ஸ் வந்துட்டு இண்டெக்ஸ் படி பார்க்கும்போது நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால 4 தானே இருக்கும். ஸோ லென் ஆஃப் ஸ்ட்ரிங் -1 அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு லென் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்துட்டு என்னது 5 -1 4. அப்ப எனக்கு 4th இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டர்ல இருந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு இனிஷியலைஸா வந்துட்டு நம்ம ஃபார் லூப்ல லென்த்ல இருந்து நம்ம இது பண்றோம். அடுத்து இங்க வந்து நான் -1 வந்துட்டு ஏன் கொடுத்துருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல -1 ஏன் கொடுத்துருக்கோம், ஏன்னா இப்ப வந்துட்டு 0 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஹச்ங்கிறது 0th இண்டெக்ஸ்ல இருக்குது. அப்ப எனக்கு வந்துட்டு கிரேட்டர் தென் 0 அப்படின்னா எனக்கு 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறது பிரிண்ட் ஆகாதுங்கல்ல. அப்பனா 0க்கு கம்மியா அதுக்கு அடுத்தது என்னது 0 மைனஸ் பண்ணா என்ன வரும், அதாவது 0க்கு லெஸ் தென் என்னது -1. ஸோ எனக்கு வந்துட்டு நெகட்டிவ் இண்டெக்ஸை விட கிரேட்டரா இருக்கிற வரைக்கும், அதாவது எனக்கு 0th இண்டெக்ஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் கண்டிஷனல் இதுல கொடுத்துருக்கேன். அடுத்து அஸ் யூஸ்வலா வந்துட்டு நான் வந்து லென்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனால எனக்கு ஒன்னா வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் வந்துட்டு அந்த ஒரு இதையும் கொடுத்துருக்கேன். அடுத்து இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஐயை வந்துட்டு ஒவ்வொரு இண்டெக்ஸா இருக்கிற அந்த இதை வந்துட்டு நான் ரிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல வந்து, அதாவது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்ல வந்துட்டு நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். தென் வந்து அதை நான் பிரிண்ட் ரிவர்ஸ் அப்படின்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஹலோ கொடுப்போம். ஹலோ வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ்ல வந்துருச்சா. இப்போ நம்ம வேற ஒரு இன்புட் கொடுத்து பார்ப்போம். இப்போ பைத்தான்னே கொடுத்து பார்ப்போம். வந்துருச்சா NOHTYP. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டுடே கோட் சேலஞ்சுக்கு போயிடலாம். அதுவும் வந்துட்டு ஸ்ட்ரிங் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். இப்போ வந்து என்ன அப்படின்னா இன்புட்ல வந்து ஹலோ 1 2 3 வேர்ல்டு 4 5 6ன்னு இருக்குதுங்களா. இதுல வந்துட்டு என்ன இருக்குது, ஸ்ட்ரிங்கும் இருக்குது, அதாவது கேரக்டரும் இருக்குது, பிளஸ் டிஜிட்டும் இருக்குது, அதாவது இன்டிஜரும் இருக்குது. இப்போ வந்து எனக்கு அவுட்புட் 6 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்குது. இப்போ வந்து இந்த கொஸ்டினை பார்த்தோமே வந்து நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அதாவது என்ன அப்படின்னா நம்ம இந்த இன்புட்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்குள்ள இருக்கிற டிஜிட்டை வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட் இருக்கோ அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி இது அவுட்புட் கொடுக்கணும். இதுக்கு வந்துட்டு நம்ம அந்த டிஜிட்டை வந்துட்டு ஒவ்வொரு இண்டிஜருக்குள்ள இருக்கிற டிஜிட்டை பிரிப்போம்ல, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம இதுக்கு யூஸ் பண்ண தேவையில்ல. இதுக்கு சிம்பிளா வந்து பைத்தான்ல இன்புல் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. அந்த இன்புல் ஃபங்க்ஷனை இஃப் கண்டிஷன்ல கொடுத்து நம்ம வந்து அது டிஜிட்டா இல்லை வந்து அது கேரக்டரா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதை கவுண்ட் பண்ணி நம்ம அவுட்புட்டை கொண்டு வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா யூசர் கிட்ட வந்துட்டு strings equal to input of enter the string, enter the input string னு சும்மா enter the input string. இன்புட் ஸ்ட்ரிங் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கவுண்ட் பண்ண போறோம். ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஏதாவது சம் பண்ண போறோம் இல்லை ஒரு வேல்யூ வந்துட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா அதை வந்துட்டு டிஜிட்டா இருந்தா 0 அப்படின்னு போட்டு டிக்ளேர் பண்ணி வச்சுக்கணும். count is equal to 0 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா for char in string அப்படின்னு கொடுக்க போறேன். அதாவது இந்த for I in range of இந்த மாதிரி என்ன அந்த மாதிரி கொடுக்குறோம்ல, அதே மாதிரி for char in string அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா if char dot is digit of, இதான் அந்த inbuilt function.
இஸ் டிஜிடாப் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, அது ஏதாவது டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நம்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு அது நம்மளுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஸோ வந்து இப்போ வந்து இஸ் டிஜிடாப் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா எனக்கு வந்துட்டு கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1, அதாவது கவுண்ட்டை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஒன் ஆட் பண்ணிட்டே போகிறேன். தென் வந்து நான் ஃபார் லூப்க்கு வெளியே வந்து பிரிண்ட் ஆஃப் டோட்டல் கவுண்ட் வேல்யூவை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ வந்து இன்புட் ஸ்ட்ரிங் வந்துட்டு hello 1 2 3 world 4 5 6 ஓகேவா. இதை வந்துட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன்னா 6 வந்துருச்சு. நம்ம இப்போ வேற ஏதாவது இது பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து என்னோட நேமே போடலாம், நிகிதா. நான் என்னுடைய இயர் வந்து 2002, இப்போ 4 வந்துருச்சு. ஓகேவா. இப்போ இந்த கொஸ்டின் புரியுதா? இன்னைக்கு வந்துட்டு நம்ம சிம்பிளான கொஸ்டினா வந்துட்டு டுடே கோட் சேலஞ்சில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்ல வந்துட்டு ஃபார் லூப்ல எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி வந்துட்டு அது ஸ்ட்ரிங்ல ஒவ்வொரு கேரா வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இது பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா வந்துட்டு அந்த லாஜிக்கை நல்லா லேர்ன் பண்ணிட்டு தென் வந்துட்டு அட்வான்ஸ்ட் லெவலா வந்துட்டு நம்ம போகலாம். ஒரு 2 to 3 டேஸ்ல வந்துட்டு ஸ்ட்ரிங்ல வந்துட்டு அட்வான்ஸ்ட் லெவலா வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கான வந்துட்டு உங்களுக்கு கோட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த பாலிண்ட்ரோம் செக் பண்றது அதுவும் ஈஸி தான். அதாவது என்ன அப்படின்னா, இருங்க நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இது பண்ணிடுறேன். கோட் சேலஞ்ச் check the given string is palindrome or not. அதாவது கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட்ல வந்து நான் லெவல்னு கொடுக்குறேன். லெவலை வந்துட்டு நீங்க பின்னாடி அதாவது ரிவர்ஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ லெவலை வந்துட்டு நீங்க ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணாலும் வந்துட்டு உங்களுக்கு லெவல் தான் வரப்போகுது. ரிவர்ஸ்ல வந்து எல் இருக்கு, வி இருக்கு, இ இருக்கு, வி இருக்கு, இ இருக்கு, எல் இருக்கு. அதாவது கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு இன்புட் கொடுத்ததும் அந்த ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கும் ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்துட்டு பாலிண்ட்ரோம். அப்ப நம்மளுக்கு இப்ப ரிவர்ஸ் பண்ணி வந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டுமே ஈக்குவலா தானே இருக்கு. ஸோ அவுட்புட் வந்துட்டு the given string is a palindrome அப்படின்ட்டு எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகணும். இப்போ இன்னொரு இன்புட் கொடுக்குறேன். இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு சி அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம சிஏ இது பண்ணுவோம். இப்போ வந்து அவுட்புட் வந்துட்டு சியை வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணா என்ன வரும், ஏஇஎஸ்ன்னு வரும். அப்போ வந்து ஏஇஎஸும் எஸ்இஏவும் வந்துட்டு ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல். அப்பனா the given string is not a palindrome. The given string is not a palindrome. ஓகே, இதான் இன்னைக்கான உங்களுக்கு கோட் சேலஞ்ச். இதை வந்துட்டு நீங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல வந்துட்டு பிங் பண்ணுங்க. ஓகேவா. தேங்க்யூ.